ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மலாக்காவில் இருக்கிறோம். நீங்கள் போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம மலாக்காவில் இருக்கிற முக்கியமான இடமான அந்த டச் ஸ்கொயர் போயிட்டு அங்கே ஸ்டார்த்தீஸ், அப்புறம் அந்த கிரைஸ்ட் சர்ச்சு, அப்புறம் சென்ட் பால் சர்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துலேயே அது அந்த டச் ஸ்கொயர்லேயே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டு ஒன்று பார்த்துருந்தோம். அந்த எபிசோட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபமோசா ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட் இந்த பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள், இதாங்க அந்த ஃபோர்ட்டு. இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸர்கள் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் போன எபிசோட்லேயே உங்களுக்கே சொல்லியிருப்பேன், 1500களெல்லாம் இந்த மலாக்காவை ஆண்டது வந்துட்டு போர்ச்சுகீஸர்கள், அதுக்கு அடுத்து டச்சு, அதுக்கு அடுத்து பிரிட்டிஷ். ஸோ இந்த மாதிரி ஆண்டிருக்காங்க. அதுக்கு முன்னால் 1400லாம் பார்த்திங்கன்னா சுல்தான், இந்த ஊரோட மலாக்காவோட சுல்தான் வந்து ஆண்டிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட்டு தாங்க இது. இந்த பார்க்குறீங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட்டு வந்துட்டு எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபோர்ட்டு வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கடல் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும், இந்த பக்கம் போனீங்கன்னா கடல் வந்துடும், பீச் வந்துடும். ஸோ அந்த கடலை ஒட்டி இந்த ஃபோர்ட்டு கட்டியிருக்காங்க. எதுக்குன்னா மற்ற நாட்டுக்காரங்க இல்லை மற்ற வேறு யாரும் அவங்கள வந்து போர் தொடுத்து இந்த நாட்டை கைப்பற்றக்கூடாது, இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வெளியிலே பார்த்தா அவங்களுக்காக தெரியும் பீரங்கி. ஸோ இங்கேருந்து அப்படி எதுவும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இவங்க வந்து அவங்கள தாக்குதலுக்காக ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு ஃபோர்ட்டு கட்டியிருக்காங்க. இதை வந்துட்டு பிரிட்டன், அதாவது போர்ச்சுகீஸில் கட்டியிருக்காங்க 1511. இதோட ஒரு இதுதான் நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அந்த இது அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த பார்க்குறீங்களா, இதுதான் அந்த இது. ஸோ இவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் 1511 இவங்க கட்டினாங்க. இவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டச்சு வந்து ஒரு சில மாற்றங்களோடு இதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்து பிரிட்டன் வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை வந்து டோட்டலாக நிறைய இடங்களை அழிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த இடத்த வந்து அவங்க ஆல்ரெடி அழிச்சிட்டாங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு இந்த ஃபோர்ட் எப்படி இருக்குதுன்னு அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, வாசல்லையே பார்த்திங்கன்னா நிறைய பீரங்கிகள் அவ்வளோ பார்க்க முடியும். ஸோ எல்லாமே ஒரு காரணமாக தான் கட்டிக்காங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்காங்க. இங்கே வேறு சின்ன கீழெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்களாக போட்டிருக்காங்க. இது இப்போ போடப்பட்டதா இல்லை அதுக்கப்புறம் போடப்பட்டதான்னு தெரியல. இன்னும் மேலே வரைக்கும் நம்ம போகணும், அங்கே அப்படியே மேலே போகலாம். இங்கே பாருங்கள் இந்த ஃபோர்ட்டு. ஸோ அப்படியே நம்ம இதுலேருந்து மேலே போகணும், அப்படியே போகலாம். எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே வராங்க, அப்படியே நம்ம மேலே போகலாம் வாங்க. ஓகேங்க, ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க புக்கிட் மெலாக்கான்னு போட்டிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக புக்கிட்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஹில்லுன்னு அர்த்தங்க. ஆக்சுவலாக புக்கிட்டுங்கிறது வந்து ஒரு இந்தோனேஷியன் வேர்டு. ஸோ அதுதான் இது. ஆக்சுவலாக நீங்கள் அதை பார்க்குறீங்களா, இது வந்துட்டு அந்த சென்ட் பவுல் சர்ச் தாங்க, நம்ம அவ்வளோ பார்த்தலாம் அதான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஃபோர்ட்டு வந்து இது மட்டும்தான். ஆக்சுவலாக ஃபோர்ட் இது மட்டும்தான். ஸோ வாங்க அப்படியே நம்ம வேறு இடங்களை பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபமோசா ஃபோர்ட்டுங்கிறது வந்துட்டு 1511 கட்டப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா. ஆக்சுவலாக இதை யார் கட்ட சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா டி அல்ஃபுல்ரைக் அப்படிங்கிற ஒருத்தர் போர்ச்சுகீஸ் மன்னர் தாங்க அந்த நேரத்தில் ஆண்டிருக்காங்க. ஸோ அவர் தான் இந்த ஆர்டரை கொடுத்து இந்த ஃபோர்ட்டை வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இதை சுற்றி பார்த்திங்கன்னா இதுதான் ஃபோர்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் போதுங்க. இப்போ நீங்கள் அங்கே கூட பார்க்கலாம், அங்கேயுமே ஒரு ஃபோர்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு இப்போ டச்சு ஆண்ட போது அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே ஃபோட்டோவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த யார் சொல்கிறது, நம்ம பிரிட்டன் வந்தாங்கள்ல, பிரிட்டிஷ் வந்துட்டு இதெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மேபி அவங்க டேக் ஓவர் பண்ணும்போது அவங்க டச்சுலேருந்து அவங்க டேக் ஓவர் பண்ணும்போது போர்லாம் புரிஞ்சு இந்த ஃபோட்டோலாம் அழித்து தான் அந்த இடத்தையே கைப்பற்றிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடங்கள் எல்லாமே இப்போ டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த வர்ற வழிகள் எல்லாமே பார்த்தா கூட அந்த பழமையான இடங்களை நீங்கள் நிறைய பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்க. இது இந்த சிட்டி ரைடுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அதுலேயே QR கோடெலாம் இருக்குது, அதையே போட்டு நீங்கள் எப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே போய் அவங்க இந்த ஃபோர்ட்டு மாதிரியான ஒரு இடம் இருக்குது தெரியுதுங்களா. ஸோ இது வந்து இப்போ டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்டியாகோ போஸ்டியான் அப்படிங்கிற ஒரு இதுங்க. ஆக்சுவலாக இது வேறு ஒன்றும் இல்லை, இது அந்த நம்ம பார்த்தல அந்த ஃபமோசாவோட ஃபோட்டோட ஒரு பகுதி தான் இது. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஃபோர்ட்டு வந்துட்டு போர்ச்சுகீஸுக்கு கட்டியிருந்தாலும் டச்சு இந்த ஃபோர்ட்டை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அதுக்கு அடுத்து பிரிட்டிஷ் தான் இதை வந்துட்டு ஃபுல்லாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டேமேஜ் பண்ணதில் மிச்ச பகுதி இது இங்கே பாருங்கள், எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ மிச்ச பகுதி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம பார்வையிடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இது போடலைன்னா நமக்கு இது இறங்கலாம் பார்க்க முடியாது. ஸோ அது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1957 ஆகஸ்ட் 31 சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மலாக்கா டத்தோ ஒஸ்மான் பின் டாலிப் அவர் சென்ட்ரலில் இருக்கிறார் பாருங்கள். அவர் சென்ட்ரலில் இருக்கிறார், அவர் தான் அது. அவர் வந்து இண்டிபெண்டன்ஸ் செரமனி அன்றைக்கி இருந்த இடம் இதுக்கு. ஸோ அதை அந்த ஃபோட்டோ தான் இங்கே போட்டிருக்குறாங்க. ஸோ அவரோட லெஃப்ட்டில் இருக்கிறவர் வந்து கவர்னர், மலாக்காவோட கவர்னர் லியாங் யூ கோ. அவரோட ரைட்டில் இருக்கிறவர் வந்துட்டு லாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி கமிஷனர் ஹெமட், அவர் வெள்ளைக்காரர். ஸோ அந்த 1957 நடந்த அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அது இந்த இடத்துல தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்கண்ணே, அந்த மெசராட்டி காருங்க கரெக்டாக நம்ம அந்த ஃபெமோசா ஃபோர்ட்டுக்கு எய்த்தாக்கில் இருக்குது. ஷெவ்ரோலெட் இங்கே பாருங்கள், ஷெவ்ரோலெட் காருங்க, பழைய கம்பெனிங்க அது. சாரி, மெசராட்டின்னு சொல்லிட்டேன், ஷெவ்ரோலெட். எப்படி பாருங்கள், காரு வேறு லெவலில் இருக்குது. அந்த பக்கம் பாருங்க, 2 இராணுவ என்ஜின் மாதிரி இருக்குது பாருங்கள், இராணுவ வண்டி அப்படி இருக்கு பாருங்க, மொரட்டு வண்டியாக இருக்குங்க. இதுதான் எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னு தெரியலையே. இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இது ரெண்டுமே கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபெமோசா ஃபோர்ட்டுக்கு எய்த்தாக்கில் இருக்குது. ஃபெமோசா ஃபோர்ட் இந்த இருக்குங்களா, அதுக்கு எய்த்தாக்கில் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். பரவாயில்ல, நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம காலையில் போன எபிசோடில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஃபெராரி கார்லாம் வந்துச்சு பாருங்கள், எல்லாம் இந்த இங்கே நிற்கிது பாருங்கள், எல்லா வண்டியும் இங்கே தான் நிற்கிது. பரவாயில்லைங்க, அருமையாக இருக்குங்க வண்டிங்க பாருங்கள். வாங்க அதை போய் எடுப்போம். ஓகேங்க, பாருங்க, நம்ம அந்த போன எபிசோடில் அந்த அந்த ஃபெராரி காரும் போச்சு இல்லையா, ஸோ அது எல்லாம் இங்கே நிற்கிது பாருங்கள். ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே வால் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கொடியை வேறு அசைச்சிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க காருகள்லாம், கலக்கிறாங்க. இங்கே எல்லாமே நிறைய ரிச்சான ஆளுங்க இருக்கிறாங்க போல இருக்குங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். பாருங்கள் எத்தனை ஃபெராரி பார்த்தீங்களா. இதுதாங்க அந்த போன எபிசோடில் நம்ம வீடியோ ஆரம்பிக்கிற டயத்தில் அங்கேருந்து உருன்னு வந்துச்சு. சவுண்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது பாருங்கள், சில வண்டிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. சவுண்டுலாம் வேறு லெவலில் இருக்குது. ரெட்டு பாருங்கள், இந்த ரெட்டு செம்மையாக இருக்குது. இந்த ரெட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்குன்னு இவங்க நம்ம ஊரில் இந்த லாங் ரைட் போடுறதுக்குலாம் இந்த ராயல் என்ஃபீல்டுக்கெலாம் ஒரு கம்யூனிட்டி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இவங்க இந்த ஃபெராரிக்குன்னு ஒரு கம்யூனிட்டி தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க. அந்த பார்க்கில் கொண்டு இந்த வண்டியெல்லாம் விட்ருக்காங்க, பார்க் பண்ணிக்காங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். ஓகேங்க, நம்ம இந்த ஸ்டட்ஸீஸ் வந்தோம். அப்போலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:30 2:45 வரைக்கும் க்ளோஸ்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால அந்த மாதிரி ப்ரேயர் யூஸ் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி 3:43 ஆகுது. வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்க, இந்த மெலாக்கா ஹிஸ்ட்ரி அண்டு எத்னோகிராஃபி மியூசியம் தான் பார்க்க வந்திருக்கோம். இது பாருங்கள், லோக்கலுக்கு வந்து 10 ரிங்கிட்டு, ஃபாரினாக இருந்தால் 20 ரிங்கிட்டு, சில்ட்ரன்ஸுக்கு 10 ரிங்கிட்டு, லோக்கலாக இருந்தால் 5 ரிங்கிட்டு தான். ஓகேங்க, நம்ம இங்கே தான் டிக்கெட் வாங்குகிறோம். வாங்கிட்டு தான் இருக்கு என்ட்ரன்ஸு. ஸோ இந்த வழியாக உள்ளே போகலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். நான் அப்படியே உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பழைய காலத்து இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே அதில் போட்டிருக்காங்க, இதை பற்றி டீட்டெயில் போட்டிருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். கற்கள் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஏன் இவ்வளோ பாதுகாங்கன்னு தெரில. இது ரீசெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி இங்கே என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம். அங்கே
இது வந்துட்டு எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த இடத்துல வந்துட்டு சிமெண்ட் ஃப்ளோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடங்களே பார்த்தீங்கன்னா 2002 தான் இந்த இடங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கல. அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்ச மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து டச்சு பீரியடில் இல்லைங்க, பிரிட்டிஷ் பீரியடில் தான் இருந்திருக்குங்க மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்கள், அப்படியே உள்ள ஒரு ரூமுக்கு வந்தோன்னா இங்கே பாருங்கள், இவர் வந்து போர்த்துகீசியர்கள் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னால் வந்து மலாக்கா ஆண்ட அந்த சுல்தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே இந்த ஹிஸ்ட்ரியில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1400களில் வந்து பரமேஸ்வரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. மலாக்காங்கிற ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த இருக்கார் பாருங்கள், இவராக தான் இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1400களெல்லாம் சுல்தானேட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பாருங்கள். இது 1400களில் நடந்த ஹிஸ்ட்ரியில் அப்படியே போட்டிருக்காங்க. கடைசியில் 1500களில் வந்து போர்த்துகீசியர்கள் வந்துட்டு இந்த இடத்த கைப்பற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1600 வருஷம் 1640 தான் அதுக்கடுத்து டச்சு டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுமே ஒரு 150 வருஷம் 160 வருஷம் ஆண்டிருக்காங்க. இப்படி இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாள் உரை எப்படி இருக்கு பாருங்கள். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாள் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதுக்கு உரை எப்படி பண்ணிக்கோங்க பாருங்கள், அருமையாக பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், இந்த பீரங்கிலாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட மலாய் வெப்பன் பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட மலாய் வெப்பன் எல்லாம் துப்பாக்கிலாம் எப்படி இருந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிசைனில் இருந்துருக்குங்க அந்த காலகட்டத்தில் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீரங்கி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள ட்ரெஸ்ஸுங்க, போர் வீரர்களுக்குரிய ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். போர் வீரராக இல்லைன்னா இங்கே உள்ள மன்னர்கள் அவங்க போடுற ட்ரெஸ்ஸான்னு தெரில. பாருங்கள், அவங்களோட கேப் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஈட்டி வில்லு அம்பு ஈட்டியை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அது பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கம்பு, அதாவது ஈட்டி மாதிரி நீளமாக இருக்கு பாருங்கள் ஈட்டி. வாள் எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. கேடயம் பாருங்கள், இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கேடயம், அருமையாக இருக்குங்க, பார்க்க நல்லா இருக்குங்க பாருங்கள். இது அந்த மலாக்காவில் 1400களில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த போர் இதுங்க பாருங்கள், போருக்கு யூஸ் பண்ணப்பட்ட இது கத்தி துப்பாக்கி இந்த மாதிரி இப்படி இருக்கு பாருங்கள், அழகாக வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் இவ்வளோ கிடச்சிருக்குங்க அவளுக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இது ஒரு பீரங்கி மாதிரி இருக்குது. இது அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள்ங்க பாருங்கள். அந்த காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், ஃபோர்க்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிக்காங்க பாருங்கள், கத்திரி பரவாயில்லையா. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், டச்சு டால், இது அந்த காலத்தில் உள்ள டச்சோட டால். அடுத்து டச்சு வார்ட்ரோப் 2வது அங்கே இருக்குதுங்க, டச்சு வார்ட்ரோப்பு. ஸோ இதெல்லாம் டச் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மேசைகள், சேரு, டேபிள் இந்த மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அவங்க டச்சு காலத்தில் யூஸ் பண்ணது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தெல்லாம் சுல்தானிக் டைப்பில் காலத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் டச்சு காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட அணிகளாக இங்கே பார்க்குறதுக்கு பாருங்கள். கிளாஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட கடிகாரம் அப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இது வந்துட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட துப்பாக்கி. ஓகேங்க, நம்ம வந்து அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம், அப்படியே முன்னால் வரோம் பாருங்கள். இதுவுமே அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்டதான் காப்பிட்டியாம். இல்லை காப்பிட்டியாங்கிறது பார்த்திங்கன்னா அப்படிங்கிற ஒரு சைனீஸ் இமிக்ரெண்ட் ஒர்க்கர் வந்து இங்கே வந்து ஒரு காஃபி கடை ஓப்பன் பண்ணதோட ஒரு ஹிஸ்ட்ரிங்க அது. ஸோ இன்னமும் அவரோட பேரில் இந்தியாவில் சிங்கப்பூர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த காப்பிட்டியாம்னு ஒரு கடையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இங்கே போட்டிருக்கேங்க. வாங்க அப்படி நம்ம இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது இப்போ எல்லாமே அந்த காலத்தில் உள்ள மலை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்ஸு என்னெல்லாம் இருக்குது, மலை ட்ரெடிஷ்னல் வெட்டிங் எப்படி நடக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள்.
நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவுமே இருக்குது. இப்போ பாருங்கள் அவங்களோட பெட்டு எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்துட்டு மழை பீரியடு பாருங்கள். இது வந்துட்டு அவங்க மலைய மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுங்க. அருமையாக இருக்குல்ல? பாருங்கள் அவங்க வந்து மலைய மக்கள் குழந்தை பிறந்தா எந்த மாதிரியான ஒரு முறைகள் பயன்படுத்துகிறாங்க, எந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள் இது அந்த காலத்தில் உள்ள சேரு, இது பெட்டு எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, பார்க்க அருமையாக இருக்குது. இது அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த சேரு, சோஃபா அந்த மாதிரி இந்த இருக்கு பாருங்கள். இது என்னதுன்னா போர்ச்சுகீஸ் கம்யூனிட்டியோட வெட்டிங் முறைங்க. இது வந்து இந்த பார்க்குறீங்களா, இது வந்துட்டு போர்ச்சுகீஸ் கம்யூனிட்டி இருக்காங்களா அவங்களோட வெட்டிங் முறை இப்படி இருக்குதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு போங்க, நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட அது இது அந்த நாற்காலி, சோஃபா பாருங்கள். இது அந்த போர்ச்சுகீஸ் காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வீடு அமைப்பு முறைங்க. அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இல்லை உள்ளே ஏறி நம்ம பார்க்க முடியாது, அப்படி வெளியில் நின்று தான் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. நல்லா வச்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் நம்ம ஊரில் என்னென்னு தெரியுதுங்களா, இந்த தேங்காய் துருவுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த ஒரு இதுங்க. இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நல்லா வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இடம் அருமையாக இருக்குது. இது வந்துட்டு பட்டி மில். த டிவைஸ் யூஸ் டு செப்பரேட் த பட்டி அண்ட் ட்ரக்ஸ் ஃப்ரம் த ஸ்பின்னிங் ரொட்டேட்டர். இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்களா, நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது பாருங்கள். இவங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களுமே அதிகமாக பண்ணுறது நெல் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த நெல்லை காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட தோட்டம் துறவுலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த படகு அமைப்பு எப்படிலாம் பண்ணுறாங்கங்கிறதையும் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்தில் உள்ள ரிக்ஷா முறை எப்படி பாருங்கள். இந்த காலத்தில் உள்ள ரிக்ஷா வண்டிலாம் நல்லா இருக்குல்ல. இது பாருங்கள், இது அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஜவுளி கடைகள், மளிகை கடைகள்லாம் எப்படி இருக்குமோ அந்த இதெல்லாம் அப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. இவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம், வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இவங்களோட ஹோட்டல் அமைப்பு முறை எப்படி இருக்கும், எப்படி உட்காந்து சாப்பிட்றாங்க, எந்த மாதிரி டேபிள் அமைப்புலாம் இருக்கும் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். இது நம்ம அப்போ பார்த்தது தான். அந்த பக்கம் போகலாம் அப்படி. ஓகேங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி செக்ஷன் ஒன்று இருக்குது. வாங்க நம்ம இந்த பக்கம் போய்ட்டு ஹிஸ்ட்ரி செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படி அமைப்பு எப்படி இருக்கு பாருங்கள். மேலே இந்த பில்டிங்கே ஆக்சுவலாக பழைய பில்டிங் தான். இது வந்துட்டு அந்த போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கு. மோஸ்ட்லி அந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு அலுவலகமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து இது ஒரு மியூசியம் ஆக்கியிருக்காங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள், ஹிஸ்ட்ரி செக்ஷன். பாருங்கள் அந்த காலத்தில் தபால் முறைகள் எப்படி இருந்தது, தபால் இது தலைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் போஸ்ட்மேன் எப்படி இருந்திருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி தான் போஸ்ட்மேன் இருந்திருக்காரு. அவரோட சைக்கிள் தபால் தலைகள்ங்க. இது வந்து தபால் செக்ஷன், எல்லாமே தபால் செக்ஷன் தான். இதை பாருங்கள், இது அந்த காலத்தில் இவங்க எப்படி வாணிகம் செஞ்சாங்க, எந்த மாதிரியான கப்பல்கள் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். எல்லாம் இவங்க தான்
விசைப்படகு தான். விசைப்படகுன்னா இந்த மாதிரி காற்றுல வந்துட்டு போயிட்டு போகிறது தான். அந்த மாதிரி தான் படகுகள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி இருக்கான் பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் அந்த பல்லாக்கில் அந்த ராணியெல்லாம் கூப்பிட்டு போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே அந்த முறை தான் இங்கேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட ஒரு இதுதான் இங்கே பார்க்குறோம். நல்லா இருக்கேன். எராஃப் மலல் சுல்தானேட் காலகட்டங்களில் மலாக்கா எப்படி இருந்தது அதை தான் இதை போட்டுருக்குறாங்க. அதாவது சுல்தானேட் காலகட்டம்னா 1400கள். இதை இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 1400களில் இருந்த மலாக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள், இந்த இடங்கள் தான் மலாக்கா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் அந்த ரிவருங்க. இந்த ரிவருக்கு பக்கத்தில் தான் ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் இருக்கிறோம். இந்த ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், அங்கே தான் நம்ம இருக்கிறோம். சுற்றி எப்படி வந்து இதெல்லாம் ஹில்லு தான், இப்போ மலை தான். இது கடல், இதெல்லாம் கடல். அருமையாக இருக்கு கேட்டேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டும். அப்படியே அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை அப்படியே ஒரு ரீஅசம்பிள் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, அந்த காலத்தில் மன்னர் உட்காந்துட்டு மந்திரிகள்லாம் பேசுகிற மாதிரியான ஒரு இது அமைப்பு போட்டிருக்காங்க பாருங்கள். அருமையாக இருக்குங்க. எப்படி வாணிகம் செஞ்சாங்க, எப்படி போர் புரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு புத்தர் சிலையுமே இருக்குதுங்க பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு காலத்தில் உள்ள அந்த சுல்தானேட்டோட ஃபோட்டோஸ்ன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்துட்டாங்க போர்ச்சுகீஸர்கள் வந்துட்டாங்கல்ல, ஸோ அந்த ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் போர்ச்சுகீஸர்கள் தெரியுங்களா, அவர் சுல்தானேட்டு. ஸோ அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியான ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அருமையாக இருக்குது, இடங்கள் நீட்டாக இருக்குது. அந்த படகுகள்லாம் இந்த கப்பல்கள்லாம் எப்படி பண்ணிக்காங்க, நல்லா பண்ணிக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள போர் வீரன் எப்படி இருப்பாங்களோ அதை போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு வாளும் அதோட உரையும் இருக்குங்க. இது வந்து போர்ச்சுகீஸரோட ஸ்வேர்டு இந்த போட்டிருக்கேன், அதிலே போட்டிருக்கேன் போர்ச்சுகீஸ் ஸ்வேர்டுன்னே போட்டிருக்கேன். அப்போலாம் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து சுல்தானேட் காலத்தில் இருந்த ஒரு இது. இப்போ அதே இது போர்ச்சுகீஸர் காலகட்டங்களில் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே எல்லாம் சிவப்பு கலரில் பில்டிங் கட்டிட்டாங்க. இதை சுற்றி ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. கோட்டைக்கு நடுவில் அவங்களோட அலுவலகங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இன்ட்ராமுரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்பைன்ஸில் பார்த்துருப்போம். ஃபிலிப்பைன்ஸில் பார்த்திங்கன்னா மணிலாவில் வந்துட்டு இன்ட்ராமுரஸ்னு ஒரு இது இருக்கும். அது வந்துட்டு ஸ்பானிஷ் வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸை டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த கோட்டைக்கு உள்ளே தான் அவங்க ஃபிலிப்பைன்ஸோட மொத்த அலுவலகமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஒரு வீடியோவை பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே அப்படி தாங்க, ஒரு கோட்டை மாதிரி ஒரு அமைப்பு பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் தான் இவங்களோட அலுவலகத்தெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து போர்ச்சுகீஸரோட அந்த கோட்டை. ஆனால் நம்ம வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேயுமே இதே மாதிரி தான் ஒரு பார்த்தோம். அது பேர் தான் இப்போ இன்ட்ராமுரஸ், இன்னமும் இருக்குது. ஆக்சுவலாக நான் அதோட வீடியோ 3 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலாம், நான் காட்சி கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு கல் பார்க்குறோம்ல, இந்த கல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட தலை வந்துட்டு மீன் மாதிரி இருக்குமா, உடம்பு அமைப்பு பார்த்திங்கன்னா யானை மாதிரி இருக்குமாங்க. இது வந்துட்டு அந்த போர்ச்சுகீஸுக்கு காலகட்டத்தில் உள்ள ஆர்கிடெக்ட் வந்து வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள ரயில் பெட்டிகள் எப்படி இருந்துச்சு, விமான நிலையம் எப்படி இருந்துச்சு, பஸ் ஸ்டாப் எப்படி இருந்துச்சு. ஸோ அந்த இதை வந்துட்டு ஒரு ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது இப்போ வேலை நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இப்போ வேலை நடந்துகிட்ருக்கனால இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது. மற்றபடி நம்ம இங்கேருந்து வெளியே வந்து தான் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இதே கூட ஒரு ஒரு இடம் மாதிரி செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட விமான நிலையம் எப்படி இருந்துச்சு, விமானங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பாருங்கள், பின்னால் தெரியுதுங்களா உங்களுக்கு, பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி பாருங்கள் தெரியுதுங்களா, விமானங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அதை மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு இது வந்து உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு அலௌடு இல்லைங்க.
ஆனால் என்னென்னா இப்போ தான் கொஞ்சம் இந்த மாதிரி தரையில் கல்லுலாம் பழிச்சிட்ருக்காங்க. மேபி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இது வந்து ஓப்பன் ஆகலாம். ஆனால் அப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு ஃபெமோஸா போர்ட்டு அது பார்த்து முடிச்சிட்டோம். ஃபோர்ட் அது பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெமோஸா ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மியூசியம் இருக்குங்க. இதான் அந்த மியூசியம் பாருங்கள். பார்த்தாலே இதே ஆல்ரெடி ரொம்ப ஒரு பழமையான ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இஸ்தானா கெசுல்தானான் மெலாக்கா. ஸோ இதுதான் இந்த மியூசியத்தோட பேர். ஸோ இதுக்குமே அதே மாதிரி தாங்க. இங்கே போன எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெலாக்காவுக்கு ஒரு மியூசியம் போயிருந்தால அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணால் 20 ரிங்கிட் சார்ஜ் பண்ணாங்க ஃபாரினர்ஸ்க்கு. நீங்கள் லோக்கலாக இருந்தீங்கன்னா 10 ரிங்கிட் தான். அதேமாதிரி லோக்கல் சில்ட்ரனுக்கு 5 ரிங்கிட் தான், ஃபாரின் சில்ட்ரனுக்கு 10 ரிங்கிட்டு. ஓகே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம இங்கே தான் டிக்கெட் வாங்கினோமா. இங்கே போகிறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஷூவெல்லாம் கலத்திட்டு தாங்க போகணும். நம்ம அந்த மியூசியம் சும்மா சாதாரணமாக போயிட்டோம். இது வந்துட்டு ரொம்ப ஒரு அவங்களோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மியூசியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஷூவெல்லாம் கலத்திட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வாங்க. ஓகேங்க, இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் நம்ம வாங்கிட்டோம். 20 ரிங்கிட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இப்படி இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கேருந்து உள்ளே போய்ட்டு வரோம். இங்கே வந்துட்டு ஏர் கண்டிஷனர் இருக்குங்க, ஏசி இருக்குங்க. அதனால் ஓரளவு பரவாயில்ல. சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க இப்போ நம்ம வந்திருக்க இடமே, மெலாக்கா சுல்தானட் பேலஸ். ஸோ இந்த அதை தான் இங்கிலீஷில் வந்து மலையில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து ஆங்கிலமே பயன்படுத்துறது இல்லைங்க. நான் கூட இஸ்தானா சுல்தானான் மெலாக்கா, ஆக்சுவலாக மெலாக்கா சுல்தானட்டோட பேலஸே தான். ஸோ அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ நிறைய இடங்கள் நம்ம மலை மொழியிலேயே போடுறாங்க, இங்கிலீஷ்லேயும் போட மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 2 மொழிலையும் கொஞ்சம் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வராங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள கப்பல் பாருங்கள். நம்ம போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அதே மாதிரியான ஒரு கப்பலானது கொஞ்சம் பெருசாக பில்ட் பண்ணிக்காங்க. அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருக்காங்க. இந்த மியூசியம் எப்படி கட்டப்பட்டுச்சு, எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, 1984 கட்டியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மியூசியம் சைட்டு இது. மியூசியம் சைட்டு இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, மியூசியம் வந்து இந்த இடம் எப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 84 தான் கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. 86 கட்டி முடிச்சிட்டாங்க. யார் கட்டியிருக்காங்க, திறந்துருக்காரு பாருங்கள். நம்ம முன்னாள் இந்த நாட்டோட பிரதமர் வந்துட்டு மகாதீர் தான் திறந்து விட்ருக்காரு 1986. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே போகலாம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் உள்ள சுல்தானேட் இருக்காரல்ல, அவரோட அரசவை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். உண்மையிலே பார்க்கும்போது ஏதோ உண்மையிலே ஒரு அரசவை நடக்கிற மாதிரியே இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்கா தெரியல உங்களுக்கு. ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அது உண்மையிலே ஒரு அரசவை நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மன்னர் உட்காந்துருக்காரு, சுல்தான் உட்காந்துருக்காரு, அமைச்சர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. பாருங்கள், அருமையாக செட்டப் பண்ணிக்காங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரசர் காலத்துலேயுமே இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் இல்லையா செட்டப்பு. ஸோ இங்கே பாருங்கள், இவங்களுமே அதே மாதிரியான ஒரு செட்டப் தாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மன்னர் இருக்கிறாரு, காவலர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் இருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு அரசர் வந்துட்டு காட்டுகளுக்கு போனார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு செட்டப் பண்ணிக்கோங்க. அரசர் இல்லைங்க, இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த காட்டில் உள்ள இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, காட்டுவாக்கல் மக்கள், அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு செட்டப் மாதிரி பண்ணிக்காங்க. பாருங்கள், சூப்பராக பண்ணிக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இது என்ன தெரியுமாங்க, அது வந்துட்டு இந்த நம்ம மலாக்கா வந்துட்டு முதல்ல கண்டுபிடிச்சது வந்து பரமேஸ்வரா அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்காருன்னா இந்தோனேஷியாவிலேருந்து வந்தவர். அவர் வந்து தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க. அவர் வந்து இந்த காட்டு வழியாக பயணம் செய்யும்போது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே உட்காந்துருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குங்க.
இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த நம்ம இப்போ சுல்தானேட் பேலஸோட ஒரு வெளியுறவுத்துறை அமைப்பு, வெளியிலேருந்து பார்க்குற இடம். நல்லா இருக்குங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த மலாக்காவை வந்துட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவர் வந்துட்டு வந்தது வந்து எங்கேருந்து போட்டிருக்கீங்கன்னா இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் பரமேஸ்வராங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தமிழ் பேர், ஒரு இந்து மதத்தோட பேர் இல்லைங்களா? ஸோ அப்போது அவர் இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த காலத்தில் ஒன்றும் இந்தோனேஷியாவும் இந்து மதத்தை பின்பற்றின ஒரு கண்ட்ரியாக இருந்திருக்கலாம். அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சுல்தானுக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த காலத்தில் உள்ள பயிற்சி, வால் பயிற்சி, இந்த மாதிரிலாம் பயிற்சிலாம் எப்படி எடுக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. செமையாக இருக்குது, உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த காலத்தில் போர் பொழிஞ்சு எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க அப்படியே நம்ம அப்படி போகலாம். ஓகேங்க, நம்ம வந்து கீழே எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம். எப்படி இருக்கு பார்ப்போங்க. பாருங்க, மேலே போயிட்டுருக்குறோம். இது வந்துட்டு சுல்தானோட ஒரு பேலஸுங்கிறதுனால இங்கே வந்து செருப்புலாம் அலௌடு இல்லைங்க. செருப்பு போடாமல் தான் உள்ளே வரணும். நம்ம அங்கேருந்து வருவோம். ஆக்சுவலாக இது என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 2 பிரிவு மக்களுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, டுன் அலி டுன் பெராக் அப்படிங்கிற 2 பிரிவு மக்களுக்கு இடையே ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், யானையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. சுல்தான் வந்துட்டு எப்படி போயிட்டு வராரு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சுல்தானோட லைஃப் ஸ்டைலு அருமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா இருக்குங்க. அப்படியே நான் அப்படியே பக்கம் போய் பார்க்கலாம். சுல்தான் வந்து அங்கே உள்ள அரசரவையில் பரிசளிக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள பெண்களோட அணிகலன்ங்க. இது எல்லாமே அணிகலன்கள் தான். உமன் அக்சசரிஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பெண்களோட அணிகலன்கள் பாருங்கள். எவ்வளோ ஹெவியானதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். கை காப்பெலாம் எவ்வளோ பெருசாக இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள மக்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுங்க. இதுவுமே அதே தாங்க. இது ஏதாவது செரிமனியல் நடக்கும்போது, ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது உள்ளே போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸஸ். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு இந்த பக்கம் அனுமதி இல்லை. ஸோ இது என்னென்னா சுல்தானோட படுக்கை அறை எப்படி இருக்கு பாருங்கள், போட்டிருக்காங்க பாருங்கள், த சுல்தான்ஸ் பெட் சேம்பர். ஸோ இதை வந்து நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லைங்க. ஸோ இதை நம்ம எப்படி இங்கேருந்து பார்க்கணும். எப்படி இருக்கு பாருங்கள் பெட்டு. பாருங்கள், உள்ளே பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த சுல்தானேட் பேலஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சுல்தானேட் பேலஸ் மியூசியம் ஆக்சுவலி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓகேங்க, நான் இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இந்த எபிசோடில் மெயினாக நம்ம பார்த்தது வந்துட்டு ஃபெமோஸா ஃபோர்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சுல்தானேட் பேலஸ் மியூசியம் பார்த்தோம். ரெண்டுமே அருமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டுமே ஈஸியாக பார்த்தலாம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த சுல்தானேட் பீரியடில் உள்ள ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஃபெமோஸா ஃபோர்ட்டுமே போர்ச்சுகீஸர்கள் கட்டின அந்த ஃபோர்ட் வந்து எவ்வளோ அருமையாக இருக்குங்கிறத நீங்களாம் பார்க்கலாம். இது இன்னமும் இருக்குது, பட் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. பட் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு எபிசோடு உங்களை மீட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து சூப்பர் எபிசோட்லாம் வர காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு எபிசோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் முத்து. பை.